டைம்ஸ் ஆப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், பத்திரிகை செய்திகள் தவறானது. அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்கிறேன். முதல்வர் விஜயின் புதிய அலுவலகத்தின் பணிகளை மேற்கொள்ள வெளியிடப்பட்ட டெண்டரில் முறைகேடு நடந்துள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இதுகுறித்து சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்கு இடையே காரசாரமான கருத்துகள் பரிமாறப்பட்டன. பாரம்பரியமான புனித ஜார்ஜ் கோட்டை கட்டடத்தில் முதல்வரின் அலுவலகம் இயங்கி வருகின்றது. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர்கள் எல்லோரும் அந்த அறையிலிருந்தே பணிகளை மேற்கொண்டனர். அந்த வகையில் தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதும் அவரும் அந்த அறையிலிருந்தே தனது பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த சூழலில் இந்த கட்டடத்துக்கு அருகே உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு முதல்வர் அலுவலகத்தை இடம் மாற்றும் பணி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் முதல்வர் அலுவலகத்தை இடம் மாற்றும் பணிக்கான வேலைகளில் முறைகேடு நடந்துள்ளதாக நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் முதல்வரின் புதிய அறையின் பணிகளை மேற்கொள்வதற்காக ஆன்லைன் டெண்டர் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பே இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டன என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அச்சிடப்பட்ட விளம்பரத்தில் 5.54 கோடி என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் ஆன்லைன் டெண்டர் ஆவணங்களில் மொத்த திட்ட மதிப்பீடோ அல்லது ஒவ்வொரு பணிக்குமான தனித்தனி செலவு விவரங்களோ குறிப்பிடாமல் விடுக்கப்பட்டிருந்தன என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஏவா வேலு முதல்வர் விஜயின் புதிய அறையின் பணிகள் முடிந்த பிறகு ஆன்லைனில் டெண்டர் வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முதல்வர் அறை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். டைம்ஸ் ஆப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை. இந்த டெண்டர்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆப் வந்துக்கிறாங்க. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பத்திரிகை செய்தி தவறானது, டெண்டர் இன்னும் முடியவில்லை என்றும் முதல்வர் விஜய் தனது வசதிக்காக இல்லாமல் தன்னை சுற்றியுள்ள அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய அலுவலகத்தை மாற்றியிருக்கிறார். இது ஒரு தற்காலிக இடமாற்றம் என்றும் விளக்கமளித்தார். பத்திரிகை செய்திகள் தவறானது. அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்கிறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பத்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர, இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால இந்த தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் நாம் சொல்கிறோம். மித்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலறிவில் நான் தெரிவிக்கிறேன்.